ஐயனார் துணை சீரியல்ல இனி எபிசோட்ல நிலாவுக்கு இப்ப எல்லா உண்மையும் தெரிஞ்சதுனால பீச்சுக்கு அழைச்சிட்டு போயிட்டு நம்ம சோழனை லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கிடுறாங்க. சோழன் அதுக்கப்புறம் என்ன சொன்னாலும் நம்ம நிலா நம்பவே மாட்டேங்கிறாங்க. ஆதார் என்கிட்ட இருந்ததே எனக்கு தெரியாது, அப்ப ஏதோ அவசரத்துல எடுத்து கொடுத்துட்டேன், அதுக்கப்புறம் என்கிட்ட உங்களோட ஆதார் இருக்குன்னே எனக்கு தெரியாது அப்படின்னு நம்ம சோழன் எவ்வளவோ பொய் சொல்லி பாக்குறாப்புல. ஆனா நிலா நம்புறதா இல்ல. அதுக்கப்புறம் வீட்டுக்கும் வந்துடுறாங்க. ஸோ வீட்டுக்கு வரும்பொழுது 2 பேரும் பார்த்தீங்கன்னா, ஒருத்தருக்கு ஒருத்தர் கோவமா பேசிக்காம வர்றத பார்க்குறாங்க. அப்பவே என்னாச்சு, இவன் சோழன் வந்து தான் மனசுல இருக்கிற காதல சொல்றேன்னு தானே போனான். இப்ப வர்றத பார்த்தா 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு வர்ற மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு, சோழன் கிட்ட மாத்தி மாத்தி கேள்வி கேட்குறாங்க. ஆனா சோழன் கிட்ட எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாப்புல. நானும் எதுவுமே பேசவே இல்ல அப்படின்னு சொல்லிடுறாப்புல. மறுநாள் காலையில வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சேரன் ஓப்பனாவே 2 பேத்துக்கிட்டயும் கேட்கறாங்க. 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா, உண்மைய சொல்லல. எங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்ல அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம பல்லவன் நிலா கிட்ட உங்களுக்கு வண்டி ஓட்ட தெரிஞ்சுக்கிச்சுல்ல, இவன வச்சு நீங்க டபுள்ஸ் அடிச்சுக்கிட்டு போனீங்கல்ல, அப்ப நீங்க வேலைக்கு போகும்போது வண்டி எடுத்துக்கிட்டு போகலாம்ல அப்படின்னு கேட்க, அதுக்கு லைசென்ஸ் வேணுமே அப்படின்னு சொல்ல, லைசென்ஸ் வாங்குறத நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சோழன் சொல்றாப்புல. ஸோ அதுக்காக வந்து நிலா நீக்கு இந்த வீட்டில் இருக்கிற மாதிரி ஒரு ஐடி ப்ரூஃப் வேணும் அப்படின்னு சோழன் சொல்லிட்டு, அதுக்கு நானே ரெடி பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாப்புல. கொஞ்ச நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா, ஒரு போஸ்ட்மேன் வராப்ல. போஸ்ட்மேன் நிலாவுக்கு ஒரு போஸ்ட் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. என்ன போஸ்ட்டா இருக்கும் அப்படின்னு பிரிச்சு பார்த்தா ஆதார் கார்டு இருக்கு. நான்லாம் இந்த ஆதார் கார்டு அப்ளை பண்ணவே இல்லையே, யார் அப்ளை பண்ணியிருப்பா அப்படின்னு பிரிச்சு அதை பார்க்கும் பொழுது, சோழன் அப்பதான் பார்க்குறாப்புல. அதுல நிலா சோழன் இருக்கு, ஒய்ஃப் ஆஃப் சோழன் அப்படின்னு இருக்கு. ஸோ சோழனோட மனைவி நிலா அப்படிங்கிற பேர்ல ஆதார் கார்டு மாறி வந்திருக்கு. இத பார்த்த உடனே நிலாவுக்கு இதெல்லாம் சோழனோட ஏற்பாடு தான் அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. உடனே சோழன் இருந்துகிட்டு, நான் தாங்க அப்ளை பண்ணேன், உங்களுக்கு லைசென்ஸ் எடுக்கணும்ல, அப்படின்னா இந்த வீட்டில் உங்களுக்கு ஒரு ப்ரூஃப் வேணும். ஸோ அந்த ப்ரூஃப் உங்களுக்கும் எதுவுமே இல்லை, இந்த ஒரே ஒரு வழி தான் இருக்கு, இந்த அட்ரஸ்ல உங்களுக்கு ப்ரூஃப் வாங்கணும்னா இது மட்டும்தான் இருக்கு வழி, அது ஒரே ஒரு இதுக்காக தான் நான் அப்ளை பண்ணினேன். நீங்க லைசென்ஸ் எடுத்துக்கிட்டு வேணும்னா அப்புறமா வேணா என்னோட பேரை உங்க பேர்ல இருந்து தூக்கிடுங்க அப்படி இப்படின்னு ஏதோ சொல்லி சமாளிச்சிடுறாப்புல. ஆனா இது எல்லாமே நம்ம சோழன் பிளான் பண்ணி தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறாப்புல. நிலா போனதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா, நம்ம பல்லவன் கிட்ட சொல்லி காமிக்கிறாங்க. ஏற்கனவே நம்ம பாண்டியனோட கடையில உட்காந்துக்கிட்டு தான் இதெல்லாம் பிளான போட்டிருக்கிறாப்புல நம்ம சோழன். அதே மாதிரி நிலாவை டிரைவிங் லைசன்ஸ் அப்ளை பண்றதுக்காக தன்னோட டிராவல்ஸுக்கு அழைச்சிக்கிட்டு போய் ஓனர் முன்னாடி உட்கார வச்சு அப்ளை பண்றாரு. அவரு என்னடான்னா நம்ம நிலாவையும் சோழனையும் சேர்த்து வச்சு நிலாவை புகழ்ந்து தள்ளிக்கிட்டு இருக்கிறாரு. ஏற்கனவே இவ வேற நம்ம மேல கோபமா இருக்கிறா, அது தெரியாம இவரு வேறையா வந்து சேர்த்து சேர்த்து வச்சு பேசுறாரு அப்படின்னு நம்ம சோழன் பயந்துகிட்டு இருக்கிறாப்புல. இதோட இன்னி எபிசோடு முடிஞ்சிருச்சு. வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு.